அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதம் வனப்பருவம் பகுதி 3 பற்றி பார்க்க இருக்கிறோம். காமியக வனத்தில் வனவாசத்தை அமைதியோடு ஏற்றுக்கொண்ட பாண்டவர்கள் இப்பொழுது அதை முற்றிலும் தங்களுடைய ஆன்ம பலத்துக்கான பயிற்சிக்கு பயன்படுத்துகிறாங்க. வசதி நிறைந்த மாளிகை வாழ்க்கைக்கு கஷ்டம் நிறைந்த வனவாசத்துக்கும் இடையில் அவங்க எந்த விதமான வேற்றுமையையும் கொள்ளலை. ஆயினும் திரௌபதி தன் கணவரோட போக்கை அறிந்து கொள்ள திரௌபதியால் இயலலை. இளையவர்கள் நால்வரும் யுதிஷ்டனுடைய சொல்லுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டாங்க. தீங்கை எதிர்ப்பது சத்திரிய தர்மம். ஆனால் யுதிஷ்டனோ தன்னுடைய பகைமை பங்காளிகள் தன் மீது சுமத்திய கஷ்ட திசைகளை அமைதியாக ஏற்றுக்கொண்டான். கோபம் கொள்ள வேண்டிய இடத்துல கோபம் கொள்ளாது சத்திரியனுக்குரியது ஆயுதமாகும். ஆனால் அத்தகைய கோபங்கள் எதையும் யுதிஷ்டன் கொள்ளலை. மிகவும் அமைதியாகவே இருந்தான். திரௌபதியால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியலை. தன் கணவரிடம் இருந்த இத்தகைய சிறுமைக்கு காரணம் என்னவென்று அவள் பணிவோட யுதிஷ்டன் கிட்ட கேட்குறா. அவள் கேள்விக்கு அவளுடைய குற்றச்சாட்டுக்கு பீமனும் திரௌபதியும் சேர்ந்து கொண்டான். நாம் அனுபவிக்கிற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் நானே என்பதை ஒத்துக்கொள்கிறேன். நம் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் அவர் சொல்படி நாம் எப்படி நடக்குமோ அதே விதத்தில் பெரியப்பாவாகிய திருதராஷ்டிரருடைய சொல்லுக்கு அடிபணிந்து நடக்க நாம் கடமைப்பட்டு இருக்கோம். சூதாட்டத்தில் எனக்கு விருப்பம் இருக்குது என்று பெரியப்பாவுக்கு தெரியும். அவர் அதை பயன்படுத்தி நம்ம அனைவரையும் இந்த கதிக்கு ஆளாக்கியிருக்காரு. 13 வருட கால வனவாசத்தில் இருக்க வேண்டுமென்ற அவர் விதித்திருக்கின்ற நிபந்தனைக்கு நான் உட்பட்டுள்ளேன். இப்பொழுது என் போக்கை நான் மாற்றிக்கொண்டால் அது சத்தியத்திலிருந்து பிசகுவதாகும். உயிர் போவதாக இருந்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த 13 வருட கால வனவாசம் பூர்த்தியாகட்டும். அதற்கு பின்னாடி நீங்கள் உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ள நான் அனுமதிக்கிறேன். இப்பொழுது நமக்கு வாய்த்துள்ள துன்பத்தை பொறுமையாக சகித்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. இந்த 13 வருட காலத்தில் நாம் புரிகின்ற தவத்தோட வாயிலாக சூதாடிய பாவத்துக்கு விமோச்சனம் தேடிக்கொள்வோம். இந்த விஷயத்தில் நம்ம எல்லாரிடத்திலும் மன ஒருமைப்பாடு அமைந்திருப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு யுதிஷ்டன் சொல்கிறாரு. அதை கேட்ட சகோதரர்களும் திரௌபதியும் யுதிஷ்டனுடைய தீர்மானத்துக்கு முற்றிலும் இசைந்தாங்க. பாண்டவ சகோதரர்கள் கலந்தாலோசித்து கொண்டிருக்கும் பொழுது வியாச பகவான் அவங்க முன்னாடி எழுந்தருள்றாரு. அவருடைய வருகை பாண்டவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. அவரை வரவேற்று அவருக்குரிய மரியாதையை செய்கிறாங்க. போர் நடைபெறுவது உறுதி என்றும் தம் கட்சிக்கு அரசர்களை சேர்த்து கொள்வதில் துரியோதனன் தீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறான். பீஷ்மரும் துரோணரும் அவன் பக்கத்தில் இருந்து போர் புரிய ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நெருங்கிய நண்பன் கர்ணன். இந்த மூவரும் பரசுராமருடைய மாணக்கர்கள். அதனால் துரியோதனன் பக்கம் அமைந்திருக்கின்ற சக்தி மிக்க ஆள்பலம் ரொம்ப அதிகம். இந்த காரணங்களை முன்னிட்டு பாண்டவர்களும் தங்களை பலப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். அர்ஜுனன் வடதிசை நோக்கி சென்று தெய்வீக ஆற்றல் படைத்த அஸ்திரங்களை தேடிக்கொள்வது அவசியம் என்றும் அவங்களுக்கு புத்திமதி கூறிவிட்டு வியாசர் அங்கிருந்து கிளம்பி செல்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.